ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் டாக் லவர்ஸா? அப்போ கண்டிப்பாக இந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் தட்டிக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் நாய்கள் காட்டுக்குள்ளே வேகமாக ஓடுது. இதனால் ஒரு வேன் ஆக்சிடென்ட்டும் ஆகுது. அதான் வேனுக்கு வந்துருச்சுல்ல, அதுலேருந்து மக்கள் ஒருத்தராக வெளியே வராங்க. அப்போ அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தன் என் பணத்தை காணோம், நீ எடுத்தியான்னு எல்லார்ட்டையும் கேட்குறான். அப்போ அங்கேருந்து நம்ம ஹீரோ போக, நில்லு, இதை என் பணத்தை எடுத்த, ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு அவன்கிட்ட சண்டைக்கு போகிறான். அப்போது அங்கேருந்த பஸ் டிரைவர், நான் போலீஸ் கால் பண்ணிட்டேன், போலீஸ் வர வரைக்கும் இங்கேருந்து யாரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் போலீஸும் வருது. முதல்ல நம்ம அந்த பஸ்ஸை லிஃப்ட் பண்ணுவோம், அப்புறம் பணத்தை பற்றி நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேனை சைட் ஆக்கிட்டு அங்கேருந்து எல்லாம் டவுனுக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்ப்பாங்க. பட் அவங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு விட்டுருவாங்க. அப்புறம் அவன் ரோட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு அர்ஜென்ட்டாக ஒன்றுக்கு வருதுன்னு ஒரு காலி இடத்துல ஒன்றுக்கு போகிறான். அப்போது ஒரு கருப்பு நாய், இது என்னோட இடம்டா, நீ என்ன ஒன்றுக்கு போகிற, அவனை தடுத்தி விட்டு அப்புறம் அது ஒன்றுக்கு போகுது. நம்ம ஹீரோ அல்ல வர சாமி, நீ வீட்டுக்கு கிளம்பி போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்குது. அப்புறம் பக்கத்து வீட்டில் போய் பேசுகிறான். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறாங்க, நீ எப்படா ஜெயிலேருந்து வந்த, தப்பிச்சு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் ஜெயிலில் ரிலீஸ் ஆகிட்டான்னு பேப்பர் எடுத்து காட்டுறான். அப்புறம் அவர்கிட்ட சாவி வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போயிட்டு அவனோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் அண்ட் அவனோட பழைய பைக்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போது திடீர்னு கண்ணாடி உடைய சவுட்டு கேட்குது. வெளியில் வந்து பார்த்தா வில்லன் கேங், நீ ஜெயிலேருந்து வந்துட்டியா, உனக்கு கொல்லாமல் விட மாட்டோண்டா அப்படின்னு சொல்லி திரியிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவன் வேலை பார்த்த சர்க்கஸ் கம்பெனியும் அவங்க அப்பா வேலை பார்க்குற ஜூவையும் சுற்றி பார்க்குறான். கொஞ்ச நேரம் கழித்து டவுனுக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஜாப் கிடைக்குமா தேடிட்டு இருக்கான். அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து, நீ இல்லாத இந்த 10 வருஷத்தில் என்னென்ன மாறிக்குதுன்னு கூட சுற்றி காமிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு இன்டர்நெட் கஃபேல அவன் தங்கச்சி கூட ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஒரு நோட்டீஸ் போர்டு பார்க்குறான். அதில் இந்த கருப்பு நாயை பிடிச்சி கொடுத்தா உங்களுக்கு 1000 ரூபான்னு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா, நம்ம இந்த நாள் கருப்பு நாயை பிடிச்சி கொடுத்தா நமக்கு 1000 ரூபாய் கிடைக்கும்ல, நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி முயற்சி பண்ணுறான். ஆனால் அந்த நாய் ஓடுது. இவனை பின்னாடி தொடச்சி போய் பிடிக்க பார்க்குறான். ஆனால் கடைசியில் பின்னாடி கடி வாங்க மிச்சம். அடுத்த நாள் அவன் அப்பாவை பார்க்க ஜூக்கு போகிறான். என் வீட்டுக்கு வரதில்லை, என் ஜூவில் தங்குறீங்க அப்படின்னு கேட்குறான். அவரும், இதான் என்னோடய வீடு, நான் இங்கே தான் இருக்கணும் சொல்கிறாரு. இவனும் கொஞ்சம் நேரம் கழித்து அங்கேருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போகிறான். அங்கே அந்த போலீஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ் பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, நீ வேணால் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவை அவங்கள மீட் பண்ணி அவங்க கூட்டத்தில் சேர்ந்துருக்கணும். அடுத்த நாள் அவங்க கூட்டமாக போயிட்டு எல்லா நாயும் பிடிக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு சிலர் அந்த ஷீட்டாக அடித்து கொண்டு பார்த்துறாங்க. இவனால் எதுவும் பண்ண முடியாமல் கூட்டமாக இருக்கான். கொஞ்ச நாள் கழித்து அவன் ஒரு நாயை பிடிக்காமல் அதை எஸ்கேப் ஆக விடுறான். இதனால் அவங்களுக்குள்ளே சண்டை வருது. அப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பாஸ் சொல்கிறாங்க, இந்த டவுனில் யாராச்சும் நாயை ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் அதை எடுத்துகிட்டு வந்துடணும். அதே போல் எல்லா வீட்டிலேருந்து டாக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணு வீட்டில் இருந்து டாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அந்த குழந்தை அழுறதை பார்த்துட்டு இவனும் அவளுக்கு யாருக்கும் தெரியாமல் அந்த டாக் எடுத்து கொடுத்து அனுப்புகிறான். அப்புறம் பிடிச்சி வந்த டாக்ஸ் எல்லாமே சிட்டிக்கு வெளியே இருக்க ஷெல்டரில் அதை கொடுத்துட்டு அதுக்கான காசு வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் அவன் ஜூவில் டைவ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வில்லனும் வரான். அந்த ரோப்பில் பெட்ரோல் ஊற்றி பக்கத்தில் லைட்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு போகிறான். ஆனால் அவனுக்கு எதுவும் ஆகலை. அப்புறம் அவன் டேரெக்டாக வில்லனை பார்க்க அவன் ஃபார்முக்கு போகிறான். அங்கே அவங்ககிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் வைக்கிறான். அப்போ வில்லன் கேட்குறான், என்னோடய நெப்பியூ சாவுக்கு இது போதுமா அப்படின்னு நெக்கில் கேட்குறான். இவனும் அந்த காசை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடும். அடுத்த நாள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அந்த கருப்பு நாய் இந்த பிளேஸில் இருக்குது, சீக்கிரம் எல்லாம் பிடிக்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அதை பிடிக்க கிளம்பி போகிறாங்க. தென் விரட்டி வழியாக பிடிச்சிட்டு அவன் ட்ரக்கில் ஷெல்டருக்கு கொண்டு போயிட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக வண்டி ஸ்லிப் ஆகுது. அப்புறம் என்ன, நைட்டு ஃபுல்லாக அந்த குழுவில் தங்க வேண்டியதான். இவன் அந்த குழுவில் நினைக்கிட்டு இருக்கும்போது அந்த நாயை வெளியே குலைக்குது. அப்புறம் இவன் அந்த நாயை வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிறான். ஆனாலும் அந்த கிளாஸ் உடஞ்சிருக்குல்ல, அதனால உள்ளே காற்று வருதுன்னு இவன் வெளியே போயிட்டு அந்த கோணையை வச்சு அதை கவர் பண்ணலான்னு நினைக்கிறான். ஆனால் அந்த நாய் வந்து இவன் அட்டாக் பண்ண வர வச்சுட்டு அவனுக்கு அடிச்சிடும். உடனே வந்து கோவத்தில் அந்த நாயை வெளியே விட்டு இவன் உள்ளே உட்காந்துப்பான். அப்போ ஒரு சர்க்கஸ் குரூப் இவங்களை பார்த்துட்டு இவங்களை கூட்டிகிட்டு டவுனுக்குள்ளே போகிறாங்க. அந்த சர்க்கஸ் குரூப்பில் ஒரு பொண்ணு இவனுக்கு ஃப்ரெண்டாக வரா. அவள் சொல்கிறான், நாங்கள் இங்கே தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், நீ ஃப்ரீயாக வந்தால் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் அவன் நாய் கடிச்சதில் ஊசி போட்டுட்டு வீட்டுக்கு போகிறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த நாய் கொஞ்ச நாளைக்கு நீ பார்த்துக்கோ, ஒரு வேளை இந்த நாய் செத்துச்சுன்னா நீயும் செத்துடுவே, ஸோ கொஞ்ச நாளைக்கு அதை பார்த்துட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான்.
இவன் அதுக்கப்புறம் நான் நாயை கொண்டு வந்து அவன் வீட்டில் வச்சிருக்கான். ஒரு நாள் அவன் வீட்டிலேருந்து குச்சி வெளியே போய் அந்த சர்க்கஸ் நடக்கிற பிளேஸ்க்கு போகிறான். அங்கே ரிப்பேர் அந்த பைக்கை ரெடி பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு பாப்பா எனக்கு போயிடறான். இவனும் வீட்டுக்கு வந்துடுறான். ஒரு நாள் செம மழை பெய்யுது. இவனும் அந்த நாயை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விடுறான். கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க 2 பேருக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. அப்புறம் அவன் ஃப்ரெண்டு வந்து பார்க்குறான். அப்போது இந்த நாய் அவன் கூட க்ளோஸாக இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். டே பை டே அவனுக்குள்ள நல்ல பாண்டு ஃபார்ம் ஆகுது. ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குளிக்கிறதுன்னு டாக்கோட ரொம்ப க்ளோஸ் ஆகிறான். திரும்ப அவனோட ஃப்ரெண்டு வரான். நீ சீக்கிரம் அந்த நாயை அவங்க கிட்ட கொடுக்கணும், இல்லைன்னா அவன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உடனே அவன் பைக் எடுத்துகிட்டு அவனோட பாஸை பார்க்க போகிறான். அவன்கிட்ட இந்த மாதிரி இந்த நாய் நானே வச்சுக்கிறேன், அதுக்கு இந்த அமௌண்ட்டை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறான். அப்புறம் அந்த பாஸ் சரி வச்சுட்டு போ, ஆனால் சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுன்னு சொல்கிறான். அடுத்த நாள் அவங்க அப்பா பார்க்க போகிறான். அவங்க அப்பா அங்கே இருக்க எல்லா அனிமல்ஸுக்கும் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவன் திரும்ப வீட்டுக்கு போகும்போது அந்த வில்லங்க அங்கே வருது. இந்த மாதிரி என்னோட நெப்பியோ இறந்து 10 வருஷம் ஆகுது, நீ தான் அவனை கொன்ன, ஆனால் நீ பிரேக் போட்டு இருந்தா அவன் செத்துருக்க மாட்டான். ஒன்று நீ இந்த பிரிட்ஜை பைக்கால் தாண்டு, இல்லைனா என் நெப்பிக்கிட்ட மண்டி விட்டு மன்னிப்பு கேளு. இவனுக்கு மன்னிப்பு கேட்கறத விட அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணலான்னு போகும்போது மேலேருந்து அவன் நாய் குலைக்குது. இவன் உடனே ஏதோ ப்ராப்ளம்னு அங்கேருந்து அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டு டவுனுக்குள்ளே போகிறான். அங்கே அவனோட பக்கத்து வீட்டுக்காரன்னு அந்த வில்லங்க அங்கே அடிச்சிருக்காங்க. அப்புறம் அவனை அடிக்க அவங்க பிளேஸுக்கு போகிறான். போயிட்டு டோரை லாக் பண்ணி சண்டை போடுறான். அப்போது எதிர்பார்த்த நம்பர் வந்து அவன் கூட சேர்ந்து சண்டை போடுறான். வேறு லெவலில் அந்த நாயை ரெஜிஸ்டர் பண்ண ஃபோட்டோ எடுக்கிறான். அப்புறம் அவனும் நாயும் ஒன்றா போக பைக் ரெடி பண்ணுறான். அந்த சமயத்தில் அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவங்க அப்பா முடிஞ்ச அந்த ஜூவை பார்த்துக்கோ, உன்னால் முடியலன்னா அந்த அனிமல்ஸ்லாம் கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அந்த ஜூவை அவன் பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த சர்க்கஸ் குரூப்புக்கும் ஸ்டே பண்ண அவ்வளோ பண்ணுறான். தென் அந்த பொண்ணு கேட்குது, புளிக்கு இது தான் போடுவீங்களா சாப்பிட, இது போட்டால் எப்படி அது சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஒன்று போயிட்டு ஒரு மேலே வேட்டையாடி வந்து அந்த புளிக்கு போகிறான். அப்போ அந்த புள்ளி அது சாப்பிடுது. தென் ஃப்ரீ டைமில் அவங்க அப்பா பார்த்துக்கிறான். அப்புறம் ஈவினிங்காக போயிட்டு அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அவனும் அந்த பொண்ணும் குடிச்சிட்டு இருக்காங்க. தென் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு போகும்போது வில்லன் கேங் வருது. வந்துட்டு அவனை கிட்னாப் பண்ணுறாங்க. திடீர்னு என்ன நடக்க வருது. அப்போது நம்ம ஹீரோ முழிச்சிக்கிறான். அவன் பக்கத்தில் அந்த கையை கடிச்சு இழுக்கிறான். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்படி அவன் நாயை தர்றான். பட் நாயை காணும். உடனே அந்த வில்லன் வீட்டுக்கு போகிறான். நீளத்தில் எல்லா ஸ்னேக்கும் வெளியே வந்து கிடக்கு. அப்புறம் அங்கே கடி வாங்கி கிடந்த வில்லனை எப்படி காப்பாற்றி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு எங்கே அவன் நாய் கேட்குறான். அதுக்கு வில்லன் உனக்கு கிட்னாப் பண்ணும்போது அது எங்கேயும் ஓடி போயிடுச்சு, நாங்கள் இது பண்ணலை, இந்த ப்ரூஃப் இந்த வீடியோ பாரு அப்படின்னு வீடியோ காட்டுறான். அவனும் டவுன் ஃபுல்லாக தேடி பார்க்குறான். நாய் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அவங்ககிட்ட இந்த காசு எல்லாத்தையும் போட்டு என் நாயை கண்டுபிடிச்சி கொடுத்தா உங்களுக்கு 12,000 வான் கிடைக்கும் சொல்லிட்டு நோட்டீஸ் சொல்கிறான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிட்டிக்கு வெளியே ஒரு ஷெல்டர் இருக்குது, காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்க எல்லா நாயும் அவனை பிடிச்சி வச்சுப்பாங்க, ஏன் நாங்கள் போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் அவன் சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே போயிட்டு பார்த்தா அவன் நாய் இருக்குது. உடனே அவங்ககிட்ட வந்து காசு கொடுத்துட்டு அந்த நாய் கூட்டு வரலாம் பார்க்குறான். அவன் சொல்கிறாங்க, இந்த நாய் ஆல்ரெடி சாகர் ஸ்டேஜில் இருக்குது, எனக்கு அது காசுலாம் வேணாம், முடிஞ்சோடி நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. இவனும் அந்த நாயை கூட்டிகிட்டு ஜூவில் வந்து வச்சு பார்த்துக்கிறான். அப்போ ஒரு நாய் வந்து அந்த நாயை மீட் பண்ணுது. மேபி அது நாய் தான் அவனோட ஒய்ஃபாக இருக்கலாம் நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. சூரிய கிரகணம் மாதிரி ஒரு கிரகணம் வரப்போகுது, யாரும் அந்த டைமில் டவுனுக்குள்ளே இருக்கக்கூடாது, ஸோ டவுன் விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நாய் காணுன்னு தேடி பார்க்கும்போது அந்த நாய் நிறைய கூண்டில் இறந்து இருக்குது. அப்புறம் அந்த நாய் கொண்டு போயிட்டு காட்டில் புதைக்கிறோம். தென் அந்த ஊருக்கு எல்லா மக்களும் டவுன் விட்டு வெளியே போகிறாங்க. அவங்க அப்பாவும் வந்து எல்லா அனிமல்ஸையும் கேட்டில் திறந்து வெளியே விடுறாரு. எல்லாரும் டவுன் விட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த சூரியகிரகணம் முடிஞ்ச பிறகு ஹீரோ வந்து ஜூவில் பார்க்குறான். அந்த பெண் நாய் ஒரு குட்டி போட்டிருக்குது. அந்த குட்டி நாயும் கருப்பு கலர் தான். இவனும் அந்த குட்டி நாய் சேர்ந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. இதுதான் மக்களை இந்த படத்தோட கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தென் ஏதாச்சும் குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வாய்ஸ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.